ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ரொம்ப நாள் கழித்து சந்தைக்கு போயிருந்தோம். இப்போலாம் நாங்கள்லாம் சந்தைக்கெல்லாம் போகிறதில்ல, கடையிலே அப்பப்போ போய் வாங்கிக்கிறோமா, அதனால் பெருசாக சந்தைக்கே போக முடியல. ஆனால் இந்த தடவை சரி கொஞ்சம் டைம் கிடச்சிது, அதனால் நான் ஹஸ்பண்ட் சந்தைக்கு போயிட்டு வந்தோம். சந்தைக்கு போயிட்டு வந்துட்டு இன்றைக்கி அதை தான் இன்றைக்கி வீடியோவை பார்க்க போகிறீங்க. நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைபர் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சந்தைக்கு போயிட்டு வந்துட்டு நைட்டு போயிட்டு வந்தோம். ஆனால் மழை வந்துட்டு கொஞ்சம் டயர்டாக இருந்தனால அப்புறம் நான்வெஜ்ஜெல்லாம் சமைச்சதுனால எடுத்து வைக்க முடியல. அப்புறம் மறுபடியும் காலையிலே கொஞ்சம் ரிட்டன் இருக்குது, அதனால் பண்ண முடியல. மறுபடியும் சரி இப்போ எடுத்து வச்சு தான் ஆகணும்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு காய்கறியில் இருக்கிற பேப்பர்ஸ் எல்லாம் மாற்றிட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்லேப்பெல்லாம் துடைச்சி வச்சுட்டு எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி சந்தையில் எனக்கு கொஞ்சம் பரவாயில்ல. ஆனால் சந்தைக்கு போனால் ரேட் எப்படி சொல்கிறது, நிறைய காசு கொண்டு போனால் தான் கரெக்டாக இருக்குது. ஆனால் இருந்தாலும் அதுக்கு தகுந்த பொருள் நிறைய கிடைக்குது இல்லையா, அந்த மாதிரி அதனாச்சு பரவாயில்ல. இன்றைக்கி சந்தைக்கே போயாச்சு. ஃபஸ்ட்டு போயிட்டு வேணுங்கிற காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். தக்காளி, பாவக்காய் எங்கள் வீட்டில் நாங்கள் யாருமே சாப்பிட மாட்டோம். என் ஹஸ்பண்ட் மட்டும்தான் சாப்பிடுவாங்க. அதனால் அவங்களுக்காக 2 காய் வாங்கிக்கிட்டு, தக்காளி வந்து இப்போ ரேட்டு கேட்டவே பயமாயிருச்சு. தக்காளி கிலோ 60 ரூபா ஆயிடுச்சு. எப்படி உங்கள் ஊர்லலாம் என்ன ரேட்டுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் சோப் பவுட்ரு காமிச்சேன் இல்லையா, அது வந்து 2 பாக்கெட்டு பவுட்ரும் 5 சோப்பு சேர்த்து 100 சொன்னாங்க. பரவாயில்லையே, நம்ம துணி தான் அதிகமாக துவைக்கிற நிலமையில இருக்கிறோம், அதனால் அது மொத்தமாகவே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஊருக்குள்ளே கொண்டு வருவாங்க. ஒரு பாக்கெட்டு ஒரு சோப்பு அப்படி 2 சோப்பு ஒரு பாக்கெட்டுன்னு சொல்லி 50 சொல்லி தருவாங்க. இங்கே பரவாயில்ல, 5 சோப்பு 2 பாக்கெட்டுன்னு இருக்கிறதுனால அங்கேயே வாங்கிட்டு வந்துட்டு சந்தையிலேயே 100 சொன்னாங்க, வாங்கிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் பீட்ரூட்டு, வெண்டங்காய், கொத்தவரங்காய் மெயினாக வாங்கிட்டு வந்தேன். எங்கள் அப்பாவுக்கு கொத்தவரங்காய்னா ரொம்ப பிடிக்கும், அதனால் கொத்தவரங்காய் வாங்கிட்டு எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் எல்லாம் ஒன் பை ஒன்னாக எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா எப்பயாவது நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் வீடு க்ளீன் பண்ணுறப்ப தான் இந்த மாதிரிலாம் பேப்பர்ஸ் எல்லாம் போட்டு மாற்ற முடியுது. அதனால் எல்லாமே எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இது பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கத்திரிக்காயெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். எல்லாமே கூரில் 20 ரூபான்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அப்புறம் எல்லாமே கூர்க்காயாக தான் வாங்கிட்டு வந்துட்டேன். வெங்காயம் மட்டும் 4 கிலோ 50 சொன்னாங்க. நல்லாவே இருந்தது வெங்காயம். நான் கூட ஈரத்தில் கொஞ்சம் இதாயிருமோன்னு நினச்சேன். கொஞ்சம் நல்லா இருந்ததுனால 4 கிலோ 50 சொல்லி எடுத்துகிட்டு இருந்தாங்க, வாங்கிட்டு வந்துட்டேன். ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து அதிகமாக வெங்காயம், தக்காளி இது 2 தான் நல்லாவே சீக்கிரமாக தீர்ந்துடும். அதே மாதிரி அது 2மே கொஞ்சம் ரேட் ஏறிடுச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாத்தையுமே எடுத்து அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நாங்கள் வீடெல்லாம் நார்மலாக க்ளீன் பண்ணிகிட்ருக்க மாட்டோங்க. எப்போயும் வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி தான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருவேன். எல்லாருமே ஒரு சிலர்லாம் டெய்லி க்ளீன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. வீக்லி ஒன்ஸ் இல்லைன்னா அந்த மாதிரி பல்காக காய்கறி நிறையா வாங்குறப்ப எடுத்து எல்லாமே தொடச்சி எடுத்து வச்சுருவேன். அதுக்கப்புறம் கீழ் ஸ்லேப்பு எல்லாமே போட்டு நல்லா தொடச்சி பேப்பர் போட்டு சரி எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன். நீங்களாம் எப்படி டெய்லி க்ளீன் பண்ணிகிட்டே இருப்பீங்களா, இல்லை என்ன மாதிரி வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி தான் பண்ணுவீங்களான்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இன்னொரு ஹைலைட், கடைசியாக ஒரு சேனக்கிழங்கு ஒன்று காட்டும் பாருங்கள். அது வந்து கிலோ 80 ரூபா சொன்னாங்க. உண்மையிலே இவ்வளோ ரேட் எல்லாமே ஏறிடுச்சான்னு எனக்கு சந்தைக்கு போனதுக்கப்புறம் தான் தெரியும். இருந்தாலும் சேனக்கிழங்கெல்லாம் சாப்பிட்றது ரொம்பவே நல்லது, அது டேஸ்ட்டாகவும் கூட இருக்கும். அதனால் அதுவும் வாங்கிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் கீழே இருக்க எல்லாத்தையும் எடுத்து அதையும் பேப்பர் போட்டு வச்சு ரெடி பண்ணி வச்சுட்டு எல்லாமே இன்றைக்கி க்ளீனாக பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து ரெடி பண்ண வச்சு ஆரம்பிச்சிட்டேன். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைபர் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் கிராசரி ஐட்டம்ஸ் எல்லாமே அங்கங்கே இருந்தது, எல்லாத்தையுமே எடுத்து பேக் பண்ணி போட்டு வச்சுட்டு இது பண்ணிவிட்டேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூ. டாட்டா, பை பாய். நாளை ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.